ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸில் நீட் எக்ஸாமில் கேட்ட கொஷினை பார்க்க போகிறோம். ஆனால் ஒரே ஒரு சாப்டர்லேருந்து நம்மளோட ஃபோட்டோ சிந்தசிஸு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்மளுடைய நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 29 லான்ச் ஆகுது. நம்ம சைலம் தமிழ் ஃபேக்கல்ட்டிஸ், யூடியூப்ல இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸ் எடுப்போம். ப்ளஸ் அதர் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ். அப்போ மார்ச் 29 நீட் எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் இருக்குது. லைவ் செஷன்ஸ் நடக்கும். பிளஸ் ஆப்ல ஏஐ ஃபீச்சர், கொஸ்டின் பிராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது. போர்ஷன் முடிக்க மாடல் எக்ஸாம் இருக்கும். நீட் எக்ஸாம் பேஸ்டு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஜிஏபி டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இது மூலமா உங்க காம்படிட்டிவ் ரேங்கை நீங்க தெரிஞ்சுக்கலாம். 4000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் பிரைஸ். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, சேர்த்துக்கோங்க. ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 ஆரம்பிக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்ம சைலம் ஹைபிரிட் கேம்பஸ்ல. இங்கேயும் லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷன், போர்ஷன் முடிக்க கிராண்ட் டெஸ்ட், நீட் எக்ஸாம் பேஸ்டு 70 மார்க்குக்கு டெஸ்ட், பிளஸ் மல்டிபிள் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. இதில் சேர்ந்தா ஆன்லைன் எக்ஸ்பிஎல் ஃப்ரீ. சரியா? அப்போது இந்த பசங்க எல்லாரும் நம்ம சைலம் தமிழில் படித்து இப்போ கரண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும். அதான் என்னுடைய ஆசை. ஸோ கால் திஸ் நம்பர் ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் 8129000700. நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. சரியா? ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் இப்போ. ஓகே பசங்களா, ஸோ நம்ம 2016 2025 வரைக்கும் எல்லா கொஷினையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கார்டனில் பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட் ரெஸ்பிரேட்டரி லாஸை அவாய்ட் பண்ணுது. வாட்டர் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எப்போ? ஹை டெம்பரேச்சரில். அண்ட் அதுக்கப்புறமா எஃபிஷியன்சி ஆஃப் நைட்ரஜன் யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக இப்போ பாருங்கள், இது என்ன கேட்டகரி ஆஃப் பிளான்ட்னு கேட்குறாங்க. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இல்லாட்டினாலே அது C4 தான். அசால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்புறம் ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அண்ட் ரெட் ட்ராப் have been instrumental in the discovery of. ஸோ இந்த எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட்டும் ரெட் ட்ராப் எஃபெக்ட்டும் என்னத்தை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ரெண்டுமே ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் ரெண்டும் ஆப்ரேட்டிங் சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லிக் கொடுக்கும். நம்ம புக்கில் டேரெக்டாக இது இருக்காது. என்னது ரெட் ட்ராப் அப்படின்னா, இந்த 680 நானோமீட்டருக்கு மேலே லைட்டு படும்போது உங்கள் PS2 வேலை பார்க்காது. PS1 தான் வேலை பார்க்கும். PS2 வேலை பார்க்கலன்னா ஆக்சிஜன் எவல்யூஷன், ஆக்சிஜன் டெலிவரி நடக்காது. ஏன்னா PS2 கிட்ட தானே வாட்டர் ஸ்பிளிட்டிங் ஆகி ஆக்சிஜன் வருது. அப்போது அந்த ஆக்சிஜன் எவல்யூஷன் குறையுது பாருங்கள், அதுதான் ரெட் ட்ராப் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெட்டோடைய 680க்கு மேலே உங்களுக்கு லைட் வரும்போது. எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட்னா உங்களுக்கு பாருங்கள், உங்களுடைய ஷார்ட் வேவ்லென்த், அதாவது அரௌண்ட் 650 அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் வேவ்லென்த் இருக்கும்போது, ப்ளஸ் ஃபார் ரெட் லைட் வேவ்லென்த்து, அதாவது 680க்கு மேலே, இந்த ரெண்டு வேவ்லென்த்தும் சைமல்டேனியஸாக படும்போது ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது தனியாக படும்போது இருக்க ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை விட இது ரெண்டும் சேர்ந்து படும்போது இன்னும் ஜாஸ்தியாகவே ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் வரும். அதான் எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட். ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கு லேட்டராக என்ன தெரிய வரும்னா, ரெண்டு ஃபோட்டோ சிஸ்டம் இருக்குது, ஃபோட்டோஸ்டம் 2, ஃபோட்டோஸ்டம் 1 அப்படின்றது அவங்க கண்டுபிடிப்பாங்க. இது உங்கள் புக்கில் இல்லை, அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு ஃபோட்டோ சிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் சம்மந்தமாக இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. டொமேட்டோ க்ரீன் ஹவுஸ் கிராப்பு CO2 அதிகம் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வளர்க்கப்படுதா அப்படின்னா ஆமாம், இது ஒரு C3 பிளான்ட்டு. CO2 அதிகமாக ஆக இதில் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டு ஏறும். ஸோ அப்போ இது கரெக்டு. CO2 ஃபிக்சேஷன், லைட் சேச்சுரேஷன் ஃபார் CO2 ஃபிக்சேஷன் அக்கர் அட் 10% ஆஃப் ஃபுல் சன்லைட்டா. சன்லைட்டில் 10% பட்டாலே உங்களுக்கு லைட் சேச்சுரேஷன் ஆயிரும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அந்த CO2 ஃபிக்சேஷனுக்கு. சரியா? இது சரி. அப்புறம் CO2 கான்சன்ட்ரேஷன் ஏற்றுறோம் 0.05 வரைக்கும். அப்போ CO2 ஃபிக்சேஷன் ரேட் ஏறுமா, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் ஏறுமா அப்படின்னா எஸ், 0.05 வரைக்கும் ஏறும். அதுக்கு மேலே கஷ்டம். C3 வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. C4 தான் ஹை டெம்பரேச்சரை ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா? C3 கிடையாது. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக ஆக C4ல் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் ஏறும். C3ல் அப்படி கிடையாது. அப்போ இன்கரெக்ட்னா இதுதான். சரியா? ஆப்ஷன் 4 தான் இன்கரெக்ட். ஸோ அப்புறம் அடுத்து பாருங்கள், PEP பிரைமரி CO2 அக்செப்டார் எதில்? அப்போ உங்கள் C4 பிளான்ட்டில் தான் ஃபாஸ்பைனால் பைருவேட்டு CO2வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு OAAவை ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ C4 பிளான்ட்டு ஆப்ஷன் 3. அப்புறம் ஆக்சிஜன் வந்துட்டு எப்போ ப்ரொடியூஸ் ஆகாது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் CO2வும் H2Sவும் சேர்ந்து குளுக்கோஸ் வரும், ப்ளஸ் சல்ஃபர் அல்லது சல்ஃபேட் அந்த மாதிரி காம்பவுண்ட் தான் வரும். பொதுவாக CO2வும் H2Oவும் சேர்ந்தால் உங்களுக்கு குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் வரும்.
பட் இங்கே H2S சேர்றதுனால சல்ஃபர் அல்லதுனா சல்ஃபைட் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ ஆக்சிஜன் எதில் ப்ரொடியூஸ் ஆகாது? கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில். அப்போ ஆப்ஷன் 1 சரியா. அப்புறம் பாருங்க, எது வந்துட்டு லைட் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட் கிடையாது சரியா. ஏடிபி NADPH வரும், ப்ளஸ் அவங்க லைட் ரியாக்ஷன் நடக்கும்போது PS2 கிட்ட வாட்டர் ஸ்பிட் ஆகி ஆக்சிஜனும் வரும். ஸோ அப்போ இது 3 வந்துடுது. சாரி, இது 3 வந்துடுது. பட் இது இங்கே வராது. அது ரெஸ்பிரேஷன் சாப்டரில் படிப்போம். NADHங்கிறது NADPH தான் இங்கே வரும். அப்போ ஆப்ஷன் 2. அடுத்து ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மைட்டோகாண்ட்ரியால எது தப்பு அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. மைட்டோகாண்ட்ரியாலாம் ரெஸ்பிரேஷன் சாப்டர், ஸோ அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டர் மட்டும் பார்க்கலாம். லைட் ரியாக்ஷனில் PQ பிளாஸ்டோக்யூனோன்னு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணும். எங்கேருந்து எங்கே? ஸோ பாருங்கள், உங்கள் PS2 இருக்குல்ல, ஃபோட்டோ சிஸ்டம் 2, அதில் உங்களுக்கு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் எலக்ட்ரானை வாங்கி PQ கிட்ட கொடுக்கும், பிளாஸ்டோக்யூனோன் கிட்ட. அது எலக்ட்ரானை வாங்கிட்டு சைட்டோக்ரோம் B6F கிட்டார எலக்ட்ரானை கொடுக்கும் சரியா. அப்போ PQ வந்து ஃபோட்டோ சிஸ்டத்துக்கும் சைட்டோக்ரோம் B6Fக்கு இடையில தான் எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2. ஸோ இங்கே இருக்கு பாரு, பிளாஸ்டோக்யூனோன் இருக்கா. ஸோ இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து எலக்ட்ரானை பிளாஸ்டோக்யூனோன் வாங்கி சைட்டோக்ரோம் B6Fக்கு கொடுக்குறான் சரியா. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சரு. CO2 ஃபிக்சேஷன் சொர்க்கமில் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னது? சொர்க்கம் வந்துட்டு இட் இஸ் அ C4 பிளான்ட்டு. அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் OAA சொல்லலாம் சரியா. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இது வந்துட்டு ஒரு 4 கார்பன் ஆசிட். அப்புறம் பாருங்கள், இதில் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் சைக்ளிக்கில் PS2 PS1 ரெண்டுமே வருமா? கிடையாது. சைக்ளிக்கில் PS1 மட்டும் தான் வரும், இது தப்பு. அப்புறம் ATP NADPH வந்து நான் சைக்ளிக்கில் வருமா? ஆமாம், ரெண்டுமே நான் சைக்ளிக்கில் வரும். ஸ்ட்ரோமா லாமெல்லால PS1 மட்டும் இருக்குது, NADP ரிடக்டேஸ் கிடையாது. எஸ், ஸ்ட்ரோமா லாமெல்லால PS1 மட்டும் இருக்கும், PS2 கிடையாது. அப்புறம் NADP ரிடக்டேஸ் என்சைமும் கிடையாது. கிரானா லாமெல்லா, ஸ்ட்ரோமா லாமெல்லானா உங்களுக்கு தெரியும்ல, தைலகாய்டு இருக்குது, இது கிரானா, ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதா ஸ்ட்ரோமா லாமெல்லா. கிரானா லாமெல்லானா இதுதான் உங்கள் கிரானா, அதில் இருக்கிற அந்த மெம்பரைன் தான் கிரானா லாமெல்லா. அதில் PS2 டைப்பிங் எரரு, அதில் PS2 PS1 ரெண்டுமே இருக்கும். இப்போ இது கரெக்ட், இது மட்டும் தப்பு ஓகேவா. சைக்ளிக்கில் PS1 மட்டும் தான் சரியாப்பா. அப்புறம் பாருங்கள், கீழே இருக்கிறதுல எது நாட் ட்ரூ ரிகார்டிங் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி டியூரிங் ATP சிந்தசிஸ் த்ரூ கெமி ஆஸ்மாசிஸ். கெமி ஆஸ்மாசிஸ் அப்போ ATP சிந்தசிஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு எது தப்புன்னு கேட்குறாங்க சரியா. NADPH2 மாறுமா ஸ்ட்ரோமா சைடு ஆஃப் த மெம்பரேனில். அப்புறம் எஸ், உங்களுக்கு கெமி ஆஸ்மாசிஸில் இது நடக்கும். இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரிலேஷனில் NADPH2 மாறும். தைலகாய்டு மெம்பரேன் இருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட அது வரும், NADP வந்து NADPH2 மாறும். ஸோ அப்போ இந்த சைடு வந்து ஸ்ட்ரோமா சைடு தானே, ஏன்னா இது வந்து குளோரோபிளாஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட தைலகாய்டு மெம்பரேனில் இந்த இடத்துக்கிட்ட NADPH2 மாறுதுன்னா இது ஸ்ட்ரோமா சைடு தானே. ஸோ அப்போ ஸ்ட்ரோமா சைடில் தான் உங்களுக்கு ஆகும். புரோட்டான் கிரேடியன்ட் உடையும். H+ உள்ளார அதிகமாக இருக்கும் தைலகாய்டு லூமனுக்குள்ளார, அது உள்ளார இருந்து ஸ்ட்ரோமாக்கு வரும்போது புரோட்டான் கிரேடியன்ட் உடையும். ஆனால் எலக்ட்ரான் கிரேடியன்ட் உடைய போகிறது கிடையாது ரைட்டா. புரோட்டானு பாருங்கள் அக்ராஸ் த மெம்பரைன் மூவ் ஆகி ஸ்ட்ரோமாக்கு வரும், தைலகாய்டு லூமனுக்குள்ளார இருந்து மூவ் ஆகி ஸ்ட்ரோமாக்கு வரும். ஸோ அப்போ இது நடக்கும். எது நடக்காதுன்னா எலக்ட்ரான் கிரேடியன்ட் உடையிறது தான் நடக்காது சரியா. அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட்டு. C4ல் பிரைமரி CO2 அக்செப்டார் PEPயா? ஓகே, ஆமாம், அது PEP தான். அண்ட் அது மீசோஃபில் செல்லில் இருக்குதா? ஆமாம், C4 சைக்கிளில் படிச்சிருக்கிறோம். PEP CO2 அக்செப்ட் பண்ணுறது மீசோஃபில் செல்லில் தான். அப்புறம் மீசோஃபில் செல்லு ஆஃப் C4 வந்துட்டு ருபிஸ்கோ வச்சுருக்காதா? எஸ், C4 பிளான்ட்டில் மீசோஃபில் செல் ருபிஸ்கோ வச்சுருக்காது, அதுக்கு பதிலாக பெப்கேஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். இப்போ போத் ஆர் கரெக்ட். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மீசோஃபில் செல்லில் ருபிஸ்கோ இருக்காது, பெப்கேஸ் இருக்கும். அண்ட் இந்த மீசோஃபில் செல்லில் தான் உங்களுக்கு OAA ப்ரொடியூஸ் ஆகுது சரியா. PEPயும் CO2வும் சேர்ந்து. அப்புறம் PS2ஓட ரியாக்ஷன் சென்டரில் மேக்ஸிமம் எவ்வளோ வேவ்லென்த் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணலான்னா 680 நானோமீட்டர். PS1 தான் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 700. இது வந்து 680, இது வந்துட்டு 700 சரியா. ஸோ அப்புறம் பாருங்கள், கீழே இருக்கிறதுல எது வந்துட்டு கெமி ஆஸ்மாசிஸுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு NADP சிந்தேஸ் தேவையில்லை, எலக்ட்ரான் கிரேடியன்ட் தேவையில்லை, எலக்ட்ரான் கிரேடியன்ட் தேவையில்லை, மெம்பரேன் தேவை, தைலகாய்டு மெம்பரேன் தேவை, புரோட்டான் பம்பு தேவை. அப்போ இந்த பிளாஸ்டோக்யூனோன்லாம் அப்புறம் சைட்டோக்ரோம் B6F எல்லாம் H+ வந்துட்டு ஸ்ட்ரோமாலேருந்து லூமனுக்குள்ளார கொண்டு வருவான். இதை பாருங்கள், இந்த இவனுங்கெல்லாம் H+ ஸ்ட்ரோமாலேருந்து லூமனுக்குள்ளார கொண்டு வரான். இந்த புரோட்டான் பம்பு தேவை, அப்புறம் புரோட்டான் கிரேடியன்ட் தேவை. உள்ளுக்குள்ளார H+ ஹையாக இருக்குது, ஸ்ட்ரோமாவில் கம்மியாக இருக்குது. அப்புறம் ATP சிந்தேஸ், ஸோ இவன் தேவை. இப்போ இது வழியாக புரோட்டான் போகும்போது தான் உங்களுக்கு ATP உற்பத்தி ஆகும். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டார்க் ரியாக்ஷனுக்கு தேவை? டார்க் ரியாக்ஷனுக்கு லைட் தேவையில்லை, குளோரோஃபில் தேவையில்லை, இவங்க 3 பேரும் தேவை. ஸோ இவங்க 2 பேரும் லைட்டோட ப்ராடக்ட்ஸு. அப்புறம் CO2, இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு அங்கே குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ CDE சரியா. ஸோ அப்புறம் C3ல்
O2 வந்து ருபிஸ்கோட பைண்ட் ஆகும், CO2 ஃபிக்சேஷன் குறையுமா? எஸ். C3ல ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ற ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு O2 ருபிஸ்கோட பைண்ட் ஆகிட்டு அப்புறம் O2வும் RUBPயும் சேர்ந்துட்டு CO2 ஃபிக்சேஷன் குறையும். ஸோ இது கரெக்டு. C4ல மீசோஃபில்ல லிட்டில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், பண்டில் சீத்தில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே கிடையாதா அப்படின்னா இல்லை. C4ல மீசோஃபில்லையும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கிடையாது, பண்டில் சீத்துலையும் கிடையாது. இங்கே நான் சொல்கிறேன்ல, இதுதான் வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ருபிஸ்கோ என்சைம் வந்துட்டு RUBPயும் O2வையும் சேர்க்கறது தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், சரியா? ஸோ அப்போ அது வந்துட்டு C4ல நடக்காது, C3ல நடக்கும். ஸோ அப்போ 1 வந்துட்டு ட்ரூ, 2 வந்துட்டு ஃபால்ஸு. அப்போ ஆப்ஷன் 2, சரியாப்பா? அப்புறம் பாருங்கள், கீழே இருக்கிற என்சைம் கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ருபிஸ்கோக்கு எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ ருபிஸ்கோ வந்து RUBP கார்பாக்சிலேஷன் ஹெல்ப் பண்ணுதா? RUBPயும் CO2வையும் சேர்த்து விடுதா? ஆமாம். அது டார்க்கில் தான் ஆக்டிவா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறமா வந்துட்டு ஆக்சிஜனுக்கு தான் ஹையர் அஃபினிட்டி தென் CO2வா? அப்படி ஒன்றும் கிடையாது. யார் அதிகமாக இருக்காங்களோ CO2 அதிகமாக இருந்தால் அதுக்கு அஃபினிட்டி, O2 அதிகமாக இருந்தால் அதுக்கு அஃபினிட்டி, சரியா? அப்புறம் இது வந்து ஃபோட்டோலைசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா? இதுக்கும் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ ட்ரூனா ஃபஸ்ட்டு மட்டும்தான் RUBPயும் CO2வையும் சேர்க்குது, சரியா? ஸோ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். மார்ச் 27 நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸில் XPL நீட் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. லைவ் கிளாஸு, டவுட் சால்விங் செஷன்ஸு, போர்ஷன் முடிக்க கிராண்ட் டெஸ்ட்டு, அப்புறம் GIB டெஸ்ட்டு, இது மூலமாக காம்படிட்டிவ் ரேங்க் உங்களுக்கு தெரியும். அண்ட் 720 மார்க்குக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் நடக்கும். இதோட ப்ரைஸு 7,000 இன்க்ளூடிங் GSTயில் ப்ளஸ் GST கொஞ்சம் தானே வரப்போகுது, 18%. 7,000 ப்ளஸ் GST. அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கோர்ஸில் சேர்ந்தால் ஆன்லைன் XPL ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த 3 ஊர்லேயும் நமக்கு சென்டர்ஸ் இருக்குது, சரியா? அடுத்து நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பேர் எண்டு கேம் சொல்லிட்டு இதோட ப்ரைஸு 4,000 இன்க்ளூடிங் GST. இதில் நம்ம Xylem Learning ஆப்பில் நாங்கள் லைவாக வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். லைவ் கிளாஸு, டவுட் கிளியரிங் செஷன்ஸு, அப்புறம் ஆப்பில் AI ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, போர்ஷன் முடிக்க மாடியூல் எக்ஸாமு, அப்புறம் 720 மார்க்குக்கு நீட் எக்ஸாம் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு, GIB எக்ஸாம், இது எல்லாமே நடக்க போகுது, சரிங்களா? ஸோ அப்போது இந்த பசங்க எல்லாம் நம்ம Xylem தமிழ் சென்டரில் படித்து இப்போ கரண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வரணும், அதான் என்னுடைய ஆசை, சரியா? ஸோ கால் திஸ் நம்பர் ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் 8129000700. நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஃபர்தர் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஐ வில் see you in the next வீடியோ. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரைட்? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.